இறையேசுவில் அன்பிற்குரியவர்களே, தாயாம் திரு அவையோடு இணைந்து மரியாவின் திருப்பெயர் நினைவு நாளை கொண்டாட நாம் என்று அழைக்கப்படுகின்றோம். பெயரில் என்ன இருக்கிறது? நாம் எதை ரோஜா என்று அழைக்கின்றோமோ அதை வேறு பெயரில் அழைத்தாலும் மணக்கவே செய்யும் என்கிறார் ஷேக்ஸ்பியர். பூக்கின்ற மலரையோ காய்க்கின்ற கனியையோ செழிக்கின்ற மரத்தையோ கட்டிய கோவிலையோ அடைமொழியாக்கி அழகழகாய் நாம் பெயர் சூட்டி மகிழ்ந்தோம். மருத மரம் தழைத்த குன்றே மருதமலையானது, மசூரி மரம் செழித்த மலையே மசூரியானது, நாகத்திற்கு கோயில் இருக்கும் ஊரே நாகர்கோவிலானது, மலைகள் சூழ்ந்த இடமே சேலமானது. ஆரம்பத்தில் பெயர் முக்கியமாக இருக்கிறது. ஆனால் போக போக பெயரையும் உதிர்க்கும் பக்குவம் வந்துவிடுகிறது. நாம் விட்டு செல்கின்ற நினைவுகளும் அவற்றின் மூலம் நமக்கு கிடைக்கின்ற திருப்தியுமே நமக்கு போதுமானதாக இருக்கிறது. பெயர் இருப்பவர்கள் எல்லாம் அவர்கள் பெயருக்கு தகுந்த மாதிரி வாழ நினைத்தால் உலகம் எவ்வளவு அழகானதாகிவிடும். அன்னை மரியும் தன்னுடைய மரியா என்ற ஒரு பெயரை ஆண்டவருடைய ஊழியத்திற்காக, அவருடைய மீட்பு பணியில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தாள். அந்த அர்ப்பணிப்பின் வழியாக யாரெல்லாம் அவருடைய திரு நாமத்தை தங்களுடைய வாழ்வின் துணையாக கொண்டு அவள் வழியாக இறைவனிடம் தங்களுடைய விண்ணப்பங்களை வைக்கிறார்களோ அவர்கள் ஒருபோதும் கைவிடப்பட்டதாக நாம் கேள்விப்படுவதில்லை. இன்றைய நற்செய்தியிலும் ஆண்டவர் இயேசுவால் கொடுக்கப்படுகின்ற புதிய போதனைகளும் நம்முடைய வாழ்வால் செயலால் எப்படி நம்முடைய பெயருக்கு ஒரு புதிய அர்த்தத்தை நாம் கொடுக்க போகிறோம், மக்கள் மத்தியில் நினைவு கூடப்பெற இருக்கிறோம் என்பதை சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது. ஆகவே பெயருக்கான அடையாளம் என்பது நாம் வாழும் வாழ்க்கையே, நமது அன்பு செயலே, மனிதர்களோடு நாம் கொண்டிருக்கின்ற உறவே என்பதை உணர்வோம். இறைவன் என்றும் நம்மோடு. ஆமேன்.